அகதீஸ்வரன் அகதீஸ்வரன் அருண் எவ்வளோ கொடுத்திய போதம்பி 100 ஓவாய் கொடுத்துட்டு 501 கழுவி நைட்டு திருடனா இருக்காண்டா. இப்போ நான் சொல்கிறேன், என் தம்பி கொடுத்தது 2001 ரூபாய் நன்கொடை. என் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் ஓனராக வருவான்டா. பரியவைய சிவகுமார் உனக்கு டப்பு கொடுப்பேன். 3 லட்ச ரூபா ஏக்கரை 30 லட்சம் வாண்டாவேன். வாழ்த்துக்கள். உண்மையிலே என் தம்பி மணிவேலு இவ்வளோ தூரம் அடித்தா இல்லை தொங்காசு இல்லை ஒல்லி அவன் வாவோடு மட்டும்தான். வாவோடு பயலு. என் தம்பிகள்லாம் திண்டுக்கல்ல இருந்து இந்த ஊருக்கு இந்த கரகத்துக்கு வாசிக்க வந்தீங்க சாமிக்கா. என்னப்பா வாழ்த்துக்கள். தப்பாட்ட கலை. இவன் என் தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில் தீச்சட்டி எடுக்கிறாங்கல்ல, அங்கே வாசிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் யார் கான்ட்ராக்டுன்ற வெந்தேன் மொத்த கான்ட்ராக்டு. ஒரு ஊரில் அப்படித்தான் சட்டி எடுக்கணும் மொட்டையாக சொல்லி ஊருக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க. ஜீப் 1000 ரூபா. இவன் போகும்போதே மேல் வலிச்சிருக்கு, நிறைய போதையில் இறங்கியிருக்கேன். கட்டையோட இறங்கி அடிச்சிருக்கேன். நக்க 2 கிலோமீட்டர் போய் பார்த்துருக்கேன். அது தீச்சட்டி கிடையாது, ஒரு கிளவி வயக்காட்டுக்கு தூக்குச்சட்டில் சோறு கொண்டு இருக்குது, அதுக்கு அடிச்சு போயிருக்கேன். ஆழ்த்துக்கள். அப்படி பேரானுவேன். டே இந்த கட்டை எடுத்துக்கிட்டா. என் தம்பிகள் திண்டுக்கல்லேருந்து வந்த தம்பிகளுக்கு இவன் டப்பு கொடுப்பானா? தம்பி இதே செங்க கோயிலில் கரை எடுத்துகிட்டு போகிறாங்க. திண்டுக்கல்லேருந்து வந்த என் தம்பியெல்லாம் சிங்கப்பூர் போயிட்டாங்க ப்ரோக்ராமுக்கு. அவங்க போயிட்டாங்க, உன்னை ஒத்தால விட்டுட்டு போயிட்டாங்க. நீ வாசிக்கணும். ஆனால் ஊரில் எங்கள் அண்ணன் தம்பி ஊரம் சொல்கிறாங்க, நீ ஒரு ஆள் 10 ஆள் அடி அடிச்சேன்னா 1 லட்ச ரூபா வாங்கிக்குவான். 1 லட்ச ரூபா பொம்பளை ஊரம் வரிசையை நிற்கிது, கரை நிற்கிது. அட்ரா 1 லட்ச ரூபாடா. சொன்னா ஒன்னேசி விளையாண்டுக்கிட்டு இருக்க. எவ்வளோக்கு வாச்சிய? 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாய் கட்டவே நொறுக்கிட்டானே. பின்றேன் தம் சிவமணிக்கு டப்பு கொடுப்படா. 2020 கிரிக்கெட்டில் போய் ஆடி. இப்போ ஒரு சின்ன விஷயம், எங்கள் ஊர் சொந்த ஊர் மொத்தமே கரகமே 3 தான் இருக்கிறது. 5 வீடு தானே. 3 கரகம் வெறும் 3000 தான் தெரியுமே. கணேஷ் போயில ஓஞ்சளவு அது கூட இல்லைன்னா இங்கே சும்மா தம்பி 3000 தான் கரகம். அங்கே தான் 1/2 கிலோமீட்டரில் செலுத்தணும். என்ன வாசிங்க நைஸாக கொடுக்குறேன் பாருங்க. அந்த கரகம் போய் சேராது. திருப்பி 3 ஒம்பளையும் பயந்துக்கிட்டு வீட்டிலே கொண்டு வச்சுருங்க கரகத்தை. தம்பிங்க வாங்க, மாப்பிள்ளை வாங்க. போ என் மாப்பிள்ளை கரகம் எடுக்கிறாரு. நம்மளோட டெய்லி நாடகத்துக்கு வந்து உன் ஜாமான் சட்டெலாம் ஏற்றி உனக்கு டீலாம் வாங்கி தருவாப்புல. யாருமே இல்லை. அவன் சாமி வரும். இது அவன் ஒரு ஆள் கரை எடுக்கிறேன். நம்ம எல்லாருமே போகிற ஆளுங்க அவனுக்கு 1000-2000 கையில் கொடுக்கணும். அப்போ தான் கொட்டகைக்காரனுக்கே காசு கொடுப்பேன். பாவம் ஏழை ப்ளீஸ். ஆமாம் நீங்கள் மோடி வேற இல்லை. ஏழை முண்டை உளுந்த வடைக்கு காளையார் கோயிலில் போய் மாட்டுக்கிட்ட விழுந்தேன் சாணியில். சரி சரி ஆமாம். ஏழை கரகத்தை தூக்குங்க. கரக மாதிரி நெல்லு. இது என்ன முண்டை புடதி வழி மாதிரி நிற்கிற? கரக மாதிரி கரா இருங்க. கரை வரட்டும். இது கோயில் முண்டை, ஊர் எல்லையிலேருந்து வா. கரகம் சாமி ஆடுற மாதிரி வாசிங்க. ஏலப்பா கரகம் எடுத்து வரல. ஐயாவுக்கு நீர்மாலை எடுத்து வர்றேன். ஏலே கரகம் எடுத்துவேன். இன்னைக்கு வந்துட்டு என்னடா விட்டு விட்டு கரண்ட் போனது மாதிரி ஆடுறேன். கரகம் கிடையாது முண்டை. அது இல்லாமம்மா இழுத்து பிடிச்சிச்சுமாம்மா காலு. என்னப்பா கால் இழுத்து பிடிச்சிச்சுமாம்மா. அதே நொண்டிச்சாமி இறங்கிருச்சு. போங்க போ. அருமை. உண்மையிலே வாசிப்பு. அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. சூப்பர். சிறந்த முறையிலே இன்னைக்கு அத்தனை உறவுகளும் ஒரு தாள கலைஞனை வாழ்த்துக்கிட்டு இருக்கு. காரணம் என்னுடைய மாப்பிள்ளனுடைய திறமை தான். வாங்க போ.
சதீஷ் சதீஷ் அவர்கள் சீன் தாளம். சூப்பர். செஞ்சு எங்கே போக்கு செஞ்சாவை காணா? ஏன் காலையில் போய் அடை வச்சுட்டு வரேன். வெண்ணமனே இப்போதான் பெருமையாக சொல்கிறேன். இங்கே வச்சுட்டு வரேன். அங்கே வைக்கக்கூடாது. இப்போ செம்மண்ணில் மம்பட்டியை வச்சு அதை புதைச்சி போடுங்க. கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உங்கள் பெருமை யாருக்குமே தெரியாது. தம்பியில் பூரா இன்னைக்கு சதீஷ் தாள கலைஞர்னா உலகத்துக்கு பூரா தெரிய வச்சது ஆமாம் நீங்கள் தான். ஆமாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அங்கிட்டு போய் நேற்றுலாம் ரொம்ப நோத்தனை வச்சுருக்க அந்த ஆள் ஓட்டுக்கிட்டு என்னை அன்னைக்கு அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு சாட்சி மணிவேல் ஆமான்னு சொல்கிறான். ஆமாம் பிடிச்சி சூம்பு அவன் உன்னை போட்டு விட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் பாட்டு பாடும்போது நான் பின்னாடி வரணுமாம்மா? பின்னாடியே வர்றதுக்கு நான் என்ன பாண்டியூரில் கடை வெட்ட போகிறேன். பாட்டு பாடும்போது இப்போ இந்த இருக்குல்ல இப்போ என்ன போய் இப்படி இருக்குது வர வர மிளகா பழத்தை கருக்குறது மாதிரி அந்த மாதிரி போடணும். வர போகிறீங்களா? சரிங்க மாமா. நீங்கள் பாடுங்க மாமா, நல்லா பாடுங்க. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே. ஆமாம் இடம் நொப்பமுண்டை. இந்த பாட்டில் நோம மயத்தில் வரும். தாளை மட்டும் போடுங்க. நீங்கள் ஒன்றும் மயத்தை புடுங்க வேணாம். ஆமாம் நோமன்னு. ஆமாம் பாட்டுக்கு அதாம்மா வரும். மாப்பிள்ள குனியை வச்சுக்கிட்டு ரிவர்ஸ் அடி கொண்டே வரும். அப்புறம் சரி விடுங்க மாமா. என்ன சொன்னமோ அதை மட்டும் செய்யுங்க. போ என்ன போ லூசு. அவர் நான் வச்சு 10 பேர்த்த சிரிக்க வைக்கிறாரு. வாழ்த்துக்களை போ. அப்போ அப்போ அசிங்கப்படுத்தாதிய. வந்திருக்க எல்லாருமே சொந்தக்காரங்க. ஓ அப்படியே ஆமா சொல்லவே இல்லை. பூரா சொந்தக்காரங்கடா எல்லாம். இங்கே இருக்க ஊராமே இந்த நிற்கிறா அவர். அதெல்லாம் பெரியப்பாமா இங்கே செவரொட்டிக்கு அடிச்சுக்கலாம். பெரிய சஞ்சு சாம்சன் பேட்டிங்க இறங்க போறாரு. ஆயின்றாரு முண்டை. உனக்கு என்ன வேலை கொடுத்தானோ அதை செய்டா. சரி கோவப்படாதீங்க மாமா. கோவப்படா பிபி வரும். 1000 கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே. மகமாயின் வருமாமா. பாட்டை மாத்துறீங்க. என்ன மேனே பாட்டுக்கு போடுறா. ஐயோ சாமி குத்தமா பாட்டை மாத்தாதீங்க. தந்தானே ஆமா பாட்டு இல்ல இல்ல வாசிக்க அதுக்கு தாளம் போடணும். என்ன மாமன்றேன் என்னடான்றேன். உன்னெல்லாம் மனுச்சு வந்த மதியா என்ன சொல்லணும்டா. டே போடா. வேலைக்கு செட் ஆக மாட்டேன். அப்படியா 3 மணிக்கு சம்பளம் எவன்ட்ட வாங்குவேன். அப்போ மட்டும் வந்து வண்டி டயரை நக்குற. அப்போ இந்த பாட்டு வந்து முறைப்படி பாட போகிறேன். சங்கமா படம். ஆமாம் சங்கு. உட்காந்துக்கிட்டு என்ன முண்டை பேனா வைக்கிற. எப்பதான் பாடுவீங்க? கரெக்டாக போடணும். ஆடாத கண்டா ஆடலன்ட்டா தங்கப்பா வணக்கமுங்கோ. அம்மா போத்திசு பொம்மை வர. அப்போ மாப்பிள்ள நான் உண்மையிலே அரைஞ்சி வருவேன். லூசு பையன் நான் பாடுறேன். இப்போ அப்போ இந்த இதை சொல்லி அப்படியே வாசல் நேரம் போயிருப்பல்ல. இல்லை உண்மையில லூஸாடா. இல்லை நான் லூஸா கரெக்டாக போடுறேன். அப்போ பாடுங்கம்மா. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளா பார்த்த மச்சான். ஆமா மச்சான். சத்து அடிச்சு கொண்டே வருவேன். வேணாது மாமா எல்லாம் 2 தெரியுது மாமா. என்னது 2 தெரியுது தம்பி. இதை காமிப்பா. எதனே சுதிய கரெக்டாக போடுப்பா. அப்போ அப்போ கரெக்டாக பண்ண பார்த்த ஞாபகம் இல்லையோ. ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாகப்பர் ஐஸ் ஐஸ். ஏய் சின்ன பிள்ளை இருக்க வீடு அங்கிட்டு போயா. கிரேப் மேங்கோ. அப்போ அப்போ ரேசரிசி போதும் உளுந்து ஆட்டுங்க. போடா. தாளம் போட சொன்னால் என்னமோ ட்ரெயின் ஓடுற மாதிரி ஓடுறேன். சாமி அழைக்க போகிறேன்.